நெல்லையில் பொருணை 8வது புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பொருணை 8வது புத்தக கண்காட்சியில் எத்தனை புத்தக நிலையங்கள் கலந்திருக்கின்றன? இது குறித்த வரவேற்பு எவ்வாறு இருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர், நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக நெல்லை டவுனில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்துக்கு எதிரே வர்த்தக மையத்தில் இன்று பொருணை 8வது புத்தக திருவிழா என்பது இன்று துவங்கியுள்ளது. இந்த புத்தக திருவிழா வருகின்ற பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரை, குறிப்பாக 11 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்களே படிக்கக்கூடிய புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளது. 127 அரங்குகள் நேரடியாக புத்தக திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு கூடுதலாக 4 அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அரங்குகள் என்னவென்றால் ISRO மற்றும் கடற்படை தளம் மற்றும் கூடங்குளம் அணு உலைக்கான அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ISRO இருந்து பல்வேறு அந்த ராக்கெட்டை வடிவமைக்கப்படக்கூடிய GSLV ராக்கெட் என்பது வடிவமைக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் தங்களுடைய நேரடியாக பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றன. குறிப்பாக இது போன்ற பல்வேறு அம்சங்களையும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக புத்தகங்களை மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ISRO மற்றும் கூடங்குளம் மற்றும் கடற்படை தளம், வடக்கு விஜயநகரத்தில் உள்ள கடற்படை தளமும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற திருநெல்வேலியில் மட்டும் இல்லாமல் நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மாணவ மாணவிகள் நேரடியாக இங்கு இன்று முதல் தங்களுடைய அந்த புத்தக திருவிழாவை கண்காணித்து தங்களுடைய கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மேலும் ISROவில் மிக அரிய வகையான சேட்டலைட்டுகளும் இந்த பகுதியில் மாணவ மாணவிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான விளக்கம் என்பதும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த விளக்கத்தின் மூலமாக அவர்கள் பல்வேறு தங்களுடைய இது தொடர்பாக ISRO தொடர்பாக தங்களுடைய விளக்கத்தையும் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான பல்வேறு உபகரணங்களும் இங்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ISRO மற்றும் கடற்படை தளம் மற்றும் இந்த பகுதியில் உள்ள கூடங்குளம் ஆகிய பகுதியில் வேலைவாய்ப்பு மாணவ மாணவிகளுக்கு எந்த அளவு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நேரடியாக வரக்கூடிய மாணவ மாணவிகள் மிக ஆர்வமாக பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த குழந்தைகள் அனைத்துமே நேரடியாக வரக்கூடிய மாணவ மாணவிகள். நம்மிடம் ஒரு முத்துலட்சுமி என்ற மாணவி இருக்க. அம்மா, சொல்லுங்கம்மா, அந்த புத்தக திருவிழாவில் நீங்க என்ன மாதிரியான பார்த்துட்டு இருக்கீங்க? புத்தகத்தை அடுத்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நிறுவனங்களும் இது தொடர்பாக போட்டிருக்காங்க. குறிப்பாக ISRO கூடங்குளம் எப்படிமா இருக்கு? வணக்கம், என் பேர் முத்துசெல்வி. நான் ராணேனா காலேஜில் ஃபைனல் இயர் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக் ஃபேர் இது 8வது வருஷம்ன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இங்கே ISRO பக்கத்தில் நேவி, அதுக்கப்புறம் கூடங்குளம்லாம் போட்டது அவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பற்றின நாலேஜ் எங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நிறைய புக்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. அது போக ஈவினிங் சிறந்த ஆளுமைகளோட பட்டிமன்றம் வச்சிருக்கிறதும் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா புத்தக படிப்பு என்பது மிக குறைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சமூக வலைத்தளங்களை தூக்கி மாணவ மாணவிகள் சென்று கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி நான் ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். புக் ரீட் பண்ணணும் தான் நான் ஜேர்னலிசமே ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாலாம் புக்ஸை பத்தி பெருசா ஐடியா கிடையாது. ஆனா ரீட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சோசியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த புக்ஸ் ரீட் பண்ணா அதை உட்காரணுமா, எடுத்த உடனே தூக்கம் தான் வருது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்றாங்க. ஆனா சின்ன சின்ன கவிதை புக்கோ கதை புக்கோ ரொம்ப குட்டியா இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த மாதிரியான புத்தக திருவிழா எப்படி இருக்கு? புத்தகங்களோட விருப்பம் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆர்வமா பாத்துட்டு இருக்கு? சொல்லுங்க. என் பேர் சுமித்ரா. நான் ஃபைனல் இயர் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒர்க் ஷாப்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்க பார்க்கவே அழகா இருக்கு. எல்லாமே எல்லா கம்பெனில இருந்துமே போட்டிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இது 8வது வருஷம் வேற. அது இல்லாம புக்கு நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி வாங்குறவங்க எல்லாருமே படிச்சா நல்லா இருக்கும். நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கந்தர், கல்லூரி மாணவி தெரிவித்தது போலவே புத்தகங்களை படிப்பது என்பது சமீப காலங்களாக மிக குறைந்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் மிக ஆர்வம் காட்டி வருவதாக மாணவ மாணவிகளை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நேரடியாக புத்தகங்களை படிக்க வலியுறுத்தப்பட வேண்டும். என்றால் புத்தக வாசிப்பு என்பது குறைந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற புத்தக திருவிழாவை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக இந்த புத்தகங்களை அதிகமாக வாசித்து தமிழ் மற்றும் ஆங்கில
ஆங்கிலத்தில் நல்ல பேசும் அளவிற்கான புத்தகங்களும் தற்போது இங்கு விற்பனைக்கு என்பது வந்துள்ளது. பெண்களை கவரும் விதமாக சமையல் சார்ந்த புத்தகங்களும் தற்போது விற்பனை என்பது வந்துள்ளது. குழந்தைகளை கவரும் வகையாக குழந்தைகளுக்கான பல்வேறு புத்தகங்களும் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளது. குறிப்பாக இந்த 11 நாட்கள் நெல்லையில் நடைபெறுகின்ற பொருணை 8வது புத்தக திருவிழாவை இங்கு உள்ள பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களும் வாசிப்பாளர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. சிக்கந்தர், நெல்லையில் நடைபெற்று வரும் பொருணை 8வது புத்தக கண்காட்சி குறித்து பல்வேறு விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி செல்வராஜ்.